வச்சுருவோம், நீங்கள் இங்கே வச்சுட்டீங்க. அதனால் வந்து நாங்கள் வரதுக்கு தாமதம், மக்களும் சரியான இதுவாக இல்லை. இப்போ நீங்கள் இங்கே தான் நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வச்சா கூட்டம் வரும், அங்கே பக்கத்தில் வச்சாலும் அங்கே இருக்கிற நிகழ்ச்சி வரும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி அண்ணன் வந்து இப்போ தலைவர் வரான்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் கையில் வந்து இப்போ திருமாமணி விருது வந்து வழங்குன்னு சொல்கிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் 20 வருஷமாக ஆகுது அந்த கட்சிக்கு வந்து. ஆக்சுவலி 20 வருஷம் ஆகுது கட்சிக்கு வந்து. ஆனால் அம்மா தோட்டத்தை எதிர்க்க வந்து கருவூர் பலன்னு ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பெரிய வந்து நான் தான் கிட்டத்தட்ட 15 அப்போ துணைத் தலைவராக இருந்தேன் பஞ்சாயத்துக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு டைமும் ஒரு 20 வண்டி வச்சு 30 வண்டி வச்சு நான் இப்போ வந்து விடுவோம். ஆனால் அந்த இடத்த எடுக்கிறாரு கிட்டன்னா எடுத்து பழைய ஆளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து 50 சென்ட் 30 சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியே எழுதுறாரு. அது இல்லாமல் மக்கள் இருக்காங்க. இப்போ நம்ம பழைய ஆளுங்க உழைச்சாங்க, நாங்கள் தப்பு சொல்ல, எந்த விஷயமும் சொல்ல. இப்போ பழைய ஆளுங்க 20-25 வருஷமா இருக்காங்க. அவங்க யாரும் சில பேர் கேஸே வாங்கலாம், ஆனால் சில பேர் வந்து தடை எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம தப்பு சொல்றோம். இப்ப இருக்கிறவங்களும் கேஸ் எடுத்திருக்காங்க. ஒரு 5 வருஷம் 2 வருஷத்துல கேஸ் நிறைய வந்து கேஸ் எடுத்திருக்காங்க. பழைய ஆட்கள் வந்து இப்போ குறைஞ்சி போயிட்டாங்க. பழைய ஆட்கள்லாம் சில வேலை செய்யாம போயிட்டாங்க, சில பேர் போயிட்டாங்க, கட்சிக்கே வரதில்லை. இது மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டான இதுவா எடுத்து நீங்க முடிவு சொல்லி இல்ல, நீங்க வந்து பழைய ஆளுங்க இல்ல கேஸ் எடுக்கணும் மட்டும். நான் கேஸ் எடுத்தீங்கன்னா நான் நிறைய பேர் இருக்காங்க, கேஸ் எடுத்துக்கணும் பண்ண இல்ல பழைய ஆளுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பழைய ஆளு கேஸ் எடுக்காம இருக்காங்க. அவங்க நீங்க எப்படி பண்ணுவீங்க? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு பண்ணுங்க. அதே மாதிரி நான் தலைவர் அழைக்க சொல்லி இந்த வந்து 2 வருஷமா நம்ம வந்து இந்த நாங்கள் மட்டும் தான் வந்து மாலை போட்டிருந்தோம். மாவட்ட செயலோட வரல, 10 தலைவர் வரதுனால. அதுக்கு முன்னாடி நான் தான் அந்த மொத்த நிகழ்ச்சியை நடத்துவோம். இப்போ வந்து தலைவர் வராங்க, அந்த நிகழ்ச்சி நல்ல பெரிய அளவில் வந்து மக்களை திரட்டி, ஏன்னா அந்த இடம் ஏற்கனவே வந்து நாங்கள் வழக்கு வாங்கியிருக்கோம். 13 பேர் வழக்கு செங்கல்பட்டு இப்போ கூட தலைவர் வந்திருந்தார் இந்த வழக்காக. அந்த வழக்கில் நானும் ஒரு ஆள். 13 பேர் கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த வழக்குக்கு நடந்துட்டு இருக்கோம். இன்னுமே அந்த வழக்கை நட முடியல, ஒண்ணுமே இல்லாத வழக்கு. வெறும் வந்து இந்த பக்கம் வந்து மீட்டிங் போட்டாங்க, சேர்மனா போட்டாங்க. இந்த பக்கம் அம்பேத்கர் சாரியுடைய முன்னாடி வந்து பயிர் வச்சிருந்துச்சு. இதை இப்போ இங்க வந்து நாங்கள் வந்து எல்லாரையும் இது வாங்கி தான் போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம். இந்த இதுல செடிகளுக்கு நடக்க சொல்ல சும்மா பயிரில் லைட்டாக நடத்துறாங்க. அதுக்காக தலைவரோட சேர்த்து 15 பேர் மொத்தமா 15 பேர் வழக்கு போட்டு வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 13 வருஷமா அந்த வழக்கு நடந்தது. எதுக்கு? பயிர் நெரிச்சது. இன்னுமே தீபன் வந்து கட்சியில சேர்த்துட்டா போல. இன்னுமே மாவட்ட பேசுனாங்க, நம்ம தப்பு சொல்ல பேசுனாங்க. அதுவும் வந்து எதுவுமே ஆகல. இப்ப தீபனையும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவர் பஞ்சம் நிலத்துக்கு பிரச்சனை பண்ணார், இப்ப ரிமாண்ட்ல இருக்காரு. இப்ப நாங்க யாரை போட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு தலைவர் கேச மாத்தினா தலைவர் சென்னை போயிடுவாரு. இப்ப நாங்க 12 பேரும் இங்க நடக்கணும். இப்போ 13 வருஷமா நடக்கிறோம். ஒரு வாயிலாக குறைந்தபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா அதை யார் முன்னிறுத்தி இது மாதிரி சொல்றாருல வழக்கு வாங்கணும். அந்த வழக்கு வாங்கினவங்க யாருமே வழக்கு வாங்குறோம், பிரச்சனை பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், அதை வழக்கு வாங்கிடுறோம். வழக்கு வாங்கிட்டு யார் அதை முன்னிறுத்து நான் போக சொல்ல, இப்ப காருக்கு 1000 ரூபாய் டீசல் வந்து சென்னைப்பட்டு வரணும். அந்த வக்கீலுக்கு நான் 1000 ரூபாய் தரணும். அப்ப 13 பேர்ல ஒரு 5-6 பேருக்கு நம்ம காசு கொடுத்துறோம். மித்தம் அந்த காசு இல்லை. இந்த வழக்கை சேர்ந்து ஒரு ஆளா நடத்த முடியாது. இப்ப அதை யாருமே பண்ண முடியல. அது வழக்கு நம்ம வாங்கிக்கிறோம். இன்னைக்கு வழக்குன்னா நம்ம பயப்படாத காலம் போய் இன்னைக்கு வழக்கு வாங்கி 10 வருஷமா நடக்கிறோம். அதுக்கு எங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாய்தா, அந்த வாய்தாக்கு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அதை நீங்க அதை ஒரு குழுவா ஏற்படுத்தி ஒரு மாவட்ட பொறுப்பு வராங்கன்னு சொன்னா குழுவா நடத்தி அதுக்கு வந்து இருக்கிற நாட்டை வசூல் பண்ணி இல்ல நம்மளே கூட பண்ணி அதை போஸ்ட் பண்ணி முடிச்சிடணும். குறைந்தபட்சம் 5 வருஷமா நடத்துங்க, இல்ல 3 வருஷமா நடத்துங்க. போஸ்ட் பண்ணுங்க. 15 வருஷமா நடத்துறோம், 13 வருஷமா போகுது. இப்போ நிறைய வழக்கு, சில வழக்கை வந்து பாவனை தான் முடிச்சுக்கிட்டாரு. எங்க வழக்கிலே 3-4 வழக்கு எங்களுக்கு முடிச்சிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 13 வழக்குல இருந்தேன். எல்லாமே ஒண்ணு இல்லை, ரோட்ல ஆர்ப்பாட்டம். இதுக்கு மட்டும் காரணிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5 கேஸ் வாங்கியிருந்தேன். இல்லைண்ணா நான் சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் வந்து நான் சொல்றேன், நீங்க வழக்கு வாங்கி ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு சொல்றீங்களா? இப்போ விட ஒரு மாவட்ட செயலாளரும் நம்ம ஒன்றிய செயலாளரும் ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா டேவிட் ஒரு தம்பி, அவன் மிஸ்ஸா வழக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. வழக்கு வாங்கி குடிச்சு அவன் வந்து கட்சியே வரதில்லை.
ஆனா இருந்தாலும் நாங்கள் 1 லட்சம் ரெடி பண்ணி எடுத்து கொடுத்தாரு. நம்ம சொல்ல எல்லாருமே சேர்ந்து பணம் போட்டு கொடுத்தோம், எல்லாரும் முடிஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கட்சி நடத்துறதா முதல்ல வந்து ஒரு வழி நடத்தத்துல கரெக்டான ஒரு டீம் போட்டு அந்த டீம் ஒர்க் பண்ண வழக்கு கொடுத்து அந்த மாதிரி டீம்லாம் நடத்துங்க. முக்கியமான நல்ல கரெக்டான உழைச்ச தன்மையா இல்லை போயிட்டுலாம் கூடாது. திரும்பியும் உழைச்சவங்களுக்கு நீங்க பண்ணுங்க. அதுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தலைவரை வந்து அழைக்கிறதுக்கு எல்லா என்ன தேவையோ நானும் ஒடிசாட்டம் சேர்ந்து அந்த ஒடிசாட்டம் சேர்ந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் செயல்படுத்துகிறோம். கொடி எல்லாமே நாங்கள் போடுறோம், பேனர் வைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். தலையில் வர வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல கூட்டமாக இருந்துச்சுன்னா இப்போ மழை டைம் எப்படியாவது 2-3 டைம் மழை ஆயிடுச்சு வந்து நீங்கள் அரங்க கூட்டமாக வச்சு கூட இதை நீங்கள் வந்து திரும்ப விருது கொடுக்குற மாதிரி கூட வச்சு அதை இந்த ஜான் தாமஸ் சேவை நினைவுனால செயல்படுத்தலாம். அதை செயல்படுத்துறதுன்னு சொல்லி